ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தம் பருப்பு பாயாசம் வைக்கலாமா? அதுக்கு பால் எடுத்துக்கோங்க, பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாலில் இந்த பைத்தம் பருப்பு போட்டு வேக வைங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வேக விடுங்க பாலில். இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு இதில் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கருப்பூரம் நல்லா வாசனையாக இருக்குங்க. கேஸ் பற்ற வச்சுக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதும் இந்த முந்திரி போட்டுக்கோங்க. பருப்பு பாயாசத்துக்கு நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. அப்புறம் பாயாசத்தில் கொட்டிக்கோங்க. பைத்தம் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பைத்தம் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண மிளகு வடைக்கு நல்லா இந்த உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி ஒட்டை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றா நல்லா குறப்பாக அரைச்சிக்கோங்க. மிளகு சீரகத்துக்கு இந்த உரலில் போட்டு ஒன்றும் மாதிரி அரைச்சிக்கணும். இது இந்த மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. எண்ணெயில் போடுங்க. திருப்பணும். மிளகு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.